அழைக்கிறது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். மகிழ்தமிழ் மகிழ்தமிழ் நாடி வாருங்கள். மகிழ்ந்து படிக்கவும் தமிழை வளர்க்கவும் தமிழ் தமிழ் உங்களை அழைக்கிறது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். மகிழ் தமிழ் நாடி வாருங்கள். மகிழ்ந்து படிக்கவும் தமிழை வளர்க்கவும் தமிழ் உங்களை அழைக்கிறது. ஓடி வாருங்கள். வணக்கம். மகிழ்தமிழ் 6ஆம் பாடத்தில் இணைந்துள்ள அனைவருக்கும் பாராட்டுக்கள். வாருங்கள், இன்று நாம் அன்புவின் வீட்டிற்கு செல்வோம். அன்புவின் வீட்டின் அருகில் ஆறு ஒன்று இருந்தது. அந்த ஆறு ஆழம் நிறைந்தது. ஆறு ஆறு. ஆற்றின் பக்கத்தில் மாமரம் ஒன்று நிறைய பழங்களுடன் காணப்பட்டது. அன்பு மாம்பழம் சாப்பிட விரும்பினான். வீட்டில் இருந்த ஏணியை எடுத்து மரத்தில் சாய்த்து வைத்து ஏறினான். மரத்தில் இருந்து நன்கு பழுத்த மாம்பழங்களை பறித்தான். கீழே இறங்கி அம்மாவிடம் கொடுத்தான். அம்மா பழத்தை நறுக்கி அவனுக்கு சாப்பிட கொடுத்தார். அன்பு மாம்பழத்தை சுவைத்து உண்டான். ஏணி ஏணி. மாம்பழம் மாம்பழம் பழுத்த இனிப்பு மாம்பழம், ஓடி வந்த கன்றுமே எச்சில் ஊற நாவிலே, ஆசையோடு பார்த்தது கொடுத்த பழத்தை தின்றது. கன்று கன்று. இப்பொழுது உங்களது நினைவாற்றலை சோதிப்போமா? அன்பு எத்தனை மாம்பழங்கள் சாப்பிட்டான்? 1. 1 1. அம்மா 2 மாம்பழங்களை வெட்டி வீட்டில் உள்ள அனைவரும் சுவைத்து சாப்பிடக் கொடுத்தார். அம்மா எத்தனை மாம்பழங்கள் வெட்டினார்? ஆம், 2 மாம்பழங்கள் வெட்டினார். 2 2. இன்று நாம் கற்ற எழுத்துக்களிலிருந்து புதிய சந்த சொற்களை உருவாக்கி வாசிப்போம் வாரீர். ஆறு, ஈறு, ஏறு, ஆணி, பாணி, காணி, கன்று, நன்று, அன்று, 2, புரண்டு, அரண்டு. இனி கற்ற சொற்களில் இருந்து சொற்றொடர்களை உருவாக்கி வாசிப்போமா? சொற்றொடர் என்றால் 2 சொற்கள் இணைந்து பொருள் உள்ள சொற்றொடராக மாறும். இது ஒரு சிறு வாக்கியமாகவும் இருக்கும்.
ஏணி ஏறு. 2 கன்று. பாடம் படி. அம்மா படம். பாடல் பாடு. மணி 1. கன்றுக்குட்டி. பழம் கடி. குடம் எடு. இன்று நாம் கற்ற எழுத்துக்களையும் சொற்களையும் மீண்டும் ஒரு முறை வாசித்து பார்ப்போமா? ரு ஆறு. ஏ ஏணி. இன் கன்று. ஒ 1. இ 2. இன்றைய மகிழ்தமிழ் பாடம் ஒரு நிறைவை அடைகிறது. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.